السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தாயின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழ் குர்ஆன் சுன்னா ஒளியிலே சில செய்திகளை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த சபை ஒழுக்கம் ஒரு நினைவூட்டலுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் முன்னாடி என்ன செய்ய, நெருக்கமாக வாங்க. அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப தூரமா இடம் இல்லாமல் இருக்கிறோம்னா பிரச்சனை இல்லை. வாலிபர்கள் என்ன செய்யுங்க, முன்னாடி நெருக்கமாக வாங்க. இன்ஷா அல்லாஹ். ஒரு ஹதீஸை நினைவூட்டி என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்யலாம் என்று விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு பாதையில் நடந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் பாதையை இலகுவாக்குகின்றான், எளிமைப்படுத்துகின்றான். அந்த அடிப்படையில் மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற கல்வி சபைகளுக்கு நிறைய சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். மாஜிதன கௌமும் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒரு இல்லத்தில் எந்த ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து எத்துலூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதுகின்றார்களோ, வயத்ததாரஸூன பைனஹும், தங்களுக்கு மத்தியில் கல்வி பரிமாற்றத்தில் ஈடுபடுகின்றார்களோ, இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா,
அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி, சமாதானம், நிம்மதி, அமைதி இறங்குகின்றது. இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா வ கஷியத்துஹும் ரஹ்மா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது. வ ஹஃபத்துஹும் அல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள். இந்த கூட்டத்தை குறித்து அல்லாஹ்விடத்திலே அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியான ஒரு புனிதமிக்க ஒரு இடத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் திரும்பி இருக்கிறோம். எப்படி இந்த இடத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று நாளை மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் ஒன்று சேர்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. இதுக்கெல்லாம் ஆமீன் சொல்லுங்க. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உமாமா பின்த் ஹாரிஸா என்ற ஒரு பெண்மணி, இவர்கள் அரபு பெண்களுக்கு மத்தியில் நற்குணத்திலும் உபதேசம் செய்வதிலும் சிறந்தவர்களாகவும் பிரபல்யமானவர்களாகவும் இருந்தார்கள். இந்த உமாமா பின்த் ஹாரிஸா அவர்கள் ஹாரிஸ் இப்னு அம்ர் என்பவருக்கு தன்னுடைய மகள் உம்மு இயாஸை திருமணம் செய்து வைக்கும் போது முதலிரவில் கணவனிடத்திலே அனுப்புகின்றார்கள். அப்படி கணவனிடத்திலே அனுப்பும் போது தனது மகனுக்கு பெருமதி மிக்க சில உபதேசங்களை சொல்லி அனுப்புகின்றார்கள். அந்த உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் பயனளிக்கும் என்ற அடிப்படையில் அந்த உபதேசங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த உமாமா பின்த் ஹாரிஸா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சில உபதேசங்களை சொல்கிறார்கள். ஐ புனைய உபதேசத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்கள் என்று பாருங்கள். என்னருமை மகளே, எப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னருமை மகனே அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்க வேண்டாம் என்று தன்னுடைய அருமை மகனை என்னருமை மகனே என்று அழைத்து உபதேசம் செய்தார்களோ அதுபோன்று என் அருமை மகளே என்று அழைத்து என்ன செய்கிறாங்க, உபதேசம் செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தகப்பன், ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ உபதேசம் செய்வதாக இருந்தால் இந்த வழிமுறையை தான் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய இந்த காலகட்டத்தில் பல பெற்றோர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அதட்டல் துணியிலே அல்லது மிரட்டும் துணியிலே அழைத்து எச்சரிக்கை செய்கின்றார்கள், உபதேசம் செய்கின்றார்கள். ஆனால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வதாக இருந்தால் அவர்களை அரவணைத்து அன்போடு அழைத்து நீ எனக்கானவன் நான் உனக்கானவன் என்ற அந்த ஒரு மனோநிலையை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய இதயம், என்னுடைய எனக்கு மிகவும் முக்கியமானவன் என்ற அந்த மனோநிலையை அந்த பிள்ளைக்கு நாம் உருவாக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பிள்ளை நாம் சொல்லக்கூடிய உபதேசங்களை, நாம் சொல்லக்கூடிய அறமுறைகளை, அறிவுரைகளை ஏற்று நடப்பார்கள். அப்ப கூப்பிடுறாங்க என் அருமை மகளே, சொல்றாங்க நல்லொழுக்கம் உண்டு என்ற அடிப்படையில் ஒருவருக்கு உபதேசம் செய்யாமல் இருப்பதாக இருந்தால் உனக்கு நான் உபதேசம் செய்திருக்க மாட்டேன். காரணம், உனக்கு அனைத்து நல்லொழுக்கங்களையும் நான் கற்றுத் தந்திருக்கின்றேன். என்றாலும் அறிவுடையவருக்கு வலாக்கின்னஹா தத்கிரத்துன் லில் காஃபில், அறிவுடையவர்களுக்கு பயனளிக்கும், அறிவுடையவர்களுக்கு உதவியாகவும் கவனக்குறைவோடு இருப்பவர்களுக்கு
இருக்கும் என்ற அடிப்படையில் உனக்கு நான் சில உபதேசங்களை செய்கின்றேன் என்று என்ன செய்யறாங்க? அந்த உபதேசங்களை தொடங்குகின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நினைவூட்டுங்கள், நினைவூட்டுதல் மூமின்களுக்கு பயனளிக்கும். அதுபோன்று அவர்கள் அழைத்து சொல்கின்றார்கள், என் அருமை மகளே, ஒரு பெண்ணிற்கு தன்னுடைய தந்தையிடமிருந்து அன்பு கிடைத்த காரணத்தினால் அந்த பெண்ணிற்கு கணவன் தேவையில்லை என்று தீர்மானிப்பதாக இருந்தால், எப்படி ஒரு பெண்ணிற்கு தனது தந்தையிடமிருந்து அன்பு கிடைத்த காரணத்தினால் அந்த பெண்ணிற்கு கணவன் தேவையில்லை என்று தீர்மானிப்பதாக இருந்தால், உனக்கு கணவன் தேவையில்லை என்று நான் தீர்மானித்திருப்பேன். அந்த அளவுக்கு உன் மீது நாங்கள் அன்பு செலுத்துகிறோம். ஆனால் வலாக்கின்ன நிசா லிர்ரிஜால் குலிக்ன வலஹுன்ன குலிகர் ரிஜால், என்றாலும் பெண்களுக்காக ஆண்கள் படைக்கப்பட்டிருப்பது போல் ஆண்களுக்காக பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி பெண்களுக்காக ஆண்கள் படைக்கப்பட்டிருப்பது போல் ஆண்களுக்காக பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐ புனைய, என் அருமை மகளே, நீ வளர்ந்த சூழல், நீ வாழ்ந்த வீடு, இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு வீட்டில் உனக்கு அறிமுகம் இல்லாத நெருங்கிய ஒருவரோடு நீ வாழப்போகின்றாய். உண்மையிலேயே ஒரு பெண்ணை நாம் திருமணம் முடித்து கொடுத்த உடனேயே அந்த பெண் தன்னுடைய புகுந்த வீட்டிற்கு செல்லும் போது, தன்னுடைய கணவன் வீட்டிற்கு செல்லும் போது அப்படியான ஒரு சூழலைத்தான் அந்த பெண் உணர்கிறாள். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய குடும்பம், அறிமுகம் இல்லாத ஒரு சூழல், புதிய ஒரு வீடு. அப்படியான அந்த வீட்டிலே உனக்கு நெருங்கிய ஒருவரோடு நீ வாழப் போகின்றாய், உன்னுடைய கணவனோடு நீ வாழ்க்கையை ஆரம்பிக்க போகின்றாய் என்று என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. فَأَصْبَحَ بِمُلْكِهِ عَلَيْكِ رَقِيبًا وَمَلِيكًا. சுப்ஹானல்லாஹ். சில வார்த்தைகள், உன்னை திருமணம் முடித்த காரணத்தினால் அவனுக்கு உன் மீது அதிகாரம் உண்டு என்பதை நீ புரிந்து கொள். ஒரு மணமகளுக்கு ஒரு தாய் செய்கின்ற உபதேசம், உன்னை திருமணம் முடித்த காரணத்தினால் அவன் மீது உனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீ புரிந்து கொள். இந்த புரிதல் கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில், குறிப்பாக பெண்களிடத்திலே இந்த புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் பல இடங்களில் திருமணமான உடனேயே இடைவெளிகள் ஏற்படுகிறது. திருமணமான உடனேயே என்னது? கணவனுக்கு மத்தியில மனைவிக்கு மத்தியில இடைவெளிகள் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால், என்னை திருமணம் முடித்த காரணத்தினால் என்னுடைய கணவனுக்கு என் மீது அதிகாரம் உண்டு, என் மீது உரிமை உண்டு என்ற அந்த புரிதல் வாழ்க்கையில மிக முக்கியமானது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய புரிதல், சுன்னாவின் அடிப்படையில் உள்ள புரிதல். ஒரு கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு வாழ வேண்டும், கணவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும், ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த மனைவியின் மீது கணவனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை குர்ஆனும் சுன்னாவும் வழிகாட்டுகின்றது. இந்த வழிகாட்டலை தம்பதிகள் புரிந்து நடந்து கொண்டார்கள் என்றால் கணவன் மனைவி அந்த உறவிலே விரிசல்கள் ஏற்படாது, இடைவெளிகள் ஏற்படாது. இன்னும் சொல்ல போனால் தலாக் போன்ற அந்த ஒரு கட்டத்திற்கு யாரும் செல்ல மாட்டார்கள். அப்ப இந்த புரிதல் இருக்கணும். திருமணம் முடித்த காரணத்தினால் கணவனுக்கு என் மீது அதிகாரம் உண்டு என்பதை ஒவ்வொரு மனைவிமார்களும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஃபகூனி லஹு அமதன் யகுன் லகி அப்தன் வஷீகன். நீ அவனிடத்திலே அடிமையை போல் வாழ்ந்தால் அவனும் உனக்கு அடிமையாக இருப்பான்.
ஒரு மனிதனுக்கு, ஒரு எஜமானனுக்கு அடிமை இருந்தால் எப்படி அந்த அடிமை எஜமானனுக்கு பணிவிடை செய்வான், வேலை செய்வான், அதுபோன்று நீ அவனுக்கு அடிமையாக, யாரும் யாருக்கும் அடிமையாக வாழக்கூடாது. எல்லோரும் யாருக்கு அடிமையாகத்தான் வாழ வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்குத்தான் அடிமையாக வாழ வேண்டும். ஆனால் இங்கு சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், கணவனுக்கு மனைவி பணிவிடை செய்வது, கணவனுக்கு கட்டுப்படுவது, கணவனுடைய ஆசைகளை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது, இது போன்ற விஷயங்களைத்தான் இங்கு அந்த பெண்மணி அவர்கள் இந்த உபதேசத்தில் குறிப்பிடுறாங்க. நீ அவனிடத்தில் அடிமையை போன்று வாழ்ந்தால் அவனும் உனக்கு அடிமையாக இருப்பான். அடிமை எப்படி ஒரு எஜமானனுக்கு பணிவிடை செய்வார்களோ அதுபோன்று கணவனுக்கு மனைவி பணிவிடை செய்ய வேண்டும், மனைவிக்கு கணவனும் பணிவிடை செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து சொல்றாங்க, யா புனைய இஹ்மிலி அன்னி அஷர ஹிசாலின் யகுன்ன லகி தஹ்ரன் வ ذிக்ரா. சுப்ஹானல்லாஹ், என்னிடமிருந்து 10 விஷயங்களை நீ சுமந்து கொள், அது உனக்கு சொத்தாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கும். எத்தனை விஷயங்கள்? 10 விஷயங்கள். என்னுடைய பயான்ல அப்படியே நீங்க கூட வரணும், சரியா? கொஞ்சம் கவனம் செதறினாலும் சரியா உள்வாங்க முடியாது. 10 விஷயங்களை என்னிடமிருந்து நீ சுமந்து கொள், அது உனக்கு சொத்தாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கும். இன்னைக்கு திருமணம் முடித்த உடனேயே பெண்ணுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கிறார்கள். மார்க்கம் தடுத்ததல்ல, வரதட்சணை கூடாது, வரதட்சணை கூடாது. பெண்களுக்கு மகர் கொடையை கொடுத்து நீங்கள் மணமுடியுங்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. மகர் கொடுத்துதான் மணமுடிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணினுடைய தாய் அல்லது ஒரு பெண்ணினுடைய தந்தை தன்னுடைய மகளுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். அதுல மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை, அன்பளிப்புகளை கொடுக்கலாம். இன்னைக்கு அன்பளிப்புகளை கொடுப்பதில் அதிக கவனம் செலுத்துகின்றோம். தன்னுடைய மகள் தனியாக ஒரு வீடு கட்டிவிட்டால் அந்த வீட்டிற்கு தேவையான சாதனங்களை, உபகரணங்களை வாங்கி கொடுப்பதற்கு முயற்சிக்கின்றோம். அதற்காக பெற்றோர்கள் அதிக சிரத்தை எடுத்துக் கொள்கின்றார்கள், அதிலே அதிக கவனம் செலுத்துகின்றார்கள். ஆனால் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக அல்லது திருமணம் முடித்த பிறகு தன்னுடைய மகளுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் புகுந்த வீட்டிலே, கணவனுடைய வீட்டிலே எப்படி வாழ வேண்டும், குர்ஆன் என்ன வழிகாட்டுகின்றது, சுன்னா என்ன வழிகாட்டுகின்றது, அந்த குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகளை மீறி வாழக்கூடாது. அந்த குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகளை அதை உள்ளத்திலே தாங்கி கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் ஆதரவையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இது போன்ற உபதேசங்களை மிகவும் அரிதிலும் அரிதானவர்கள் தான் செய்கின்றார்கள். அந்த மணப்பெண்ணுக்கு என்ன செய்வதில்லை, உபதேசங்கள் செய்வதில்லை. எப்படி வாழ வேண்டும், எப்படி புகுந்த வீட்டிலே வாழ வேண்டும் என்று உபதேசம் செய்வதே கிடையாது. இந்த உபதேசம் ஒவ்வொரு பெண்ணை பெற்ற தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய உபதேசங்கள். சொல்றாங்க, 10 விஷயங்களை நீ சுமந்து கொள், அது உனக்கு சொத்தாகவும் உனக்கு நல்லுபதேசமாகவும் இருக்கும். முதலாவது இரண்டாவது உபதேசங்கள் அஸ்ஸுஹ்பத பில் கனாஅஹ், ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம். இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்து கொள், இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்து கொள், கணவனின் தோழமையை பெற்றுக்கொள்வாய், கணவனின் தோழமையை பெற்றுக்கொள்வாய். இருப்பதை கொண்டு திருப்தி அடைதல். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு பல குடும்ப பெண்களை, எல்லோரும் அல்ல, அல்லாஹ் நாடிய விதிவிலக்கான நிறைய சகோதரிகள் இருப்பார்கள். அவர்களை பற்றி நான் இங்கே குறிப்பிடவில்லை, ஏன்னா பெண்கள் தரப்பிலிருந்து கடுமையாக எதிர்ப்பு வந்துடக்கூடாது.
இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கணவனுடைய வரவுக்கு ஏற்றவாறு செலவு செய்யக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய பெண்களை பார்க்கின்றோம், வெளிநாட்டிலே கணவன் வேலை செய்வான். வெளிநாட்டிலே கணவன் வேலை செய்வான். அவனுடைய சம்பாத்தியம் மாதம் ஆனவுடன் பேங்க்ல இறங்குதா இல்லையா மணி, இது எப்படி வருகின்றது? இதற்கு பின்னால் என்னுடைய கணவனுடைய உழைப்பு என்ன, அவனுடைய தியாகம் என்ன, அவன் எவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பிறகு இந்த பணத்தை அனுப்புகின்றான், இந்த செல்வத்தை அனுப்புகின்றான் என்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. தண்ணி போல என்ன செய்யறாங்க? செலவு செய்யறாங்க. சர்வ சாதாரணமாக செலவு செய்கின்றார்கள். அத்தியாவசிய தேவைகளை கூட, ஆடம்பர தேவைகளை கூட அத்தியாவசிய தேவைகளாக மாற்றிவிட்டார்கள். எப்படி? ஆடம்பர தேவைகள் கூட இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமானதாக மாறிவிட்டது. என்ன செய்யறாங்க? வெளிநாட்டிலே கணவன் இருக்கின்றான். உங்களுக்கு தெரியுமா, அதாவது லேபர் கேம்புகளில் நான் நிறைய மக்களை சந்தித்திருக்கின்றேன். தாவா நிலையம் சார்பாக அனைத்து மொழி பேசக்கூடிய தாயிகளும் ஒவ்வொரு லேபர் கேம்புக்காக என்ன செய்வோம்? போவோம். அவர்களுக்கு புத்தகங்களை, மடக்கோலைகளை எல்லாம் கொடுத்து, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்காகவும், முஸ்லீம்களாக இருந்தால் அவர்கள் தொழுகையிலே இன்ன பிற காரியங்களில் பொடுபோக்காக இருப்பார்கள், அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவும் நம்ம கேம்பு விசிட் என்ன செய்வோம்? பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது அங்குள்ள வாழ்க்கை இருக்கின்றது. வெளிநாட்டிலே வாழ்ந்த பலரும் இங்கே இருப்பார்கள். அங்குள்ள வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு ரியாலுடைய ஹுபுஸ். அப்துல் ரஹீம் பாய் பஹ்ரைன்ல இருந்தவங்க தெரியும். ஒரு ரியாலுடைய ஹுபுஸ், அதுபோன்று ஒரு ரியாலுடைய அந்த ஜபாதி அஹ்சன்ஸ், அதுதான் அவர்களுடைய உணவு. நீங்க இங்க உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்த வேண்டும். நல்லா சாப்பிடுறீங்க, நல்லா என்ஜாய் பண்றீங்க, லைஃபை நல்லா என்ஜாய் பண்றீங்க, நல்லா சாப்பிடுறீங்க, விரும்பிய உணவை சமைக்கின்றீர்கள், சாப்பிடுகின்றீர்கள். இன்னும் சொல்ல போனா நிறைய வீண்வரையம் ஆகின்றது. சமைச்சு சமைச்சு குப்பை தொட்டியில கொட்டக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த நீங்கள் நீங்க இங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் இங்கே ஏசியில இருப்பதற்காக அவர்கள் அங்கே வெந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரிகளே, நீங்கள் இங்கே சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக, பசியை நீங்கள் உணரவே கூடாது என்பதற்காக அவர்கள் வாயை கட்டி வயிற்றை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு பல சகோதரர்களை நமக்கு தெரியும். இங்க வரும்போது அவர்களுடைய வாழ்க்கை வேற. நல்ல ஸ்ப்ரே அடிப்பாங்க, நல்ல பெரிய வாகனத்தில் சுற்றுவாங்க, கொஞ்சம் படோடபமாக இருப்பார்கள் ஊருக்கு வரும்போது, ஒரு மாசம் வெக்கேஷன்ல. ஆனால் அவர்கள் அங்கே எவ்வளவு பெரிய சிரமங்களை தாங்குகின்றார்கள், எவ்வளவு பெரிய கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள். இங்கதான் அவர் வீட்டுக்கு ராஜாவா இருப்பார், அங்க முதியருக்கு கீழே அடிமையாகத்தான் இருப்பார்கள். இப்படித்தான் பலருடைய வாழ்க்கை. உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் தங்களுடைய இளமையை தியாகம் செய்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பல வருடங்கள் வெளிநாட்டிலேயே வாழ்ந்தவர்கள், இளமையை தியாகம் செய்கின்றார்கள். ஒரு மனிதன் 25 வருடம் வெளிநாட்டிலே வாழுகின்றான் என்றால், உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, கட்டிய வீட்டின் கடனை அடைப்பதற்காக, தங்கையை திருமணம் முடித்து கொடுப்பதற்காக, இப்படி பல்லாண்டு காலம், முதல்ல விசா எடுக்கும்போது, டிக்கெட் எடுக்கும்போது, விமானத்திலே ஏறும்போது எப்படிதான் ஏறுவாங்க? 1 வருஷம் கடன் அடிச்ச உடனே வந்துடுவேன், 2 வருஷம் தங்கச்சிக்கு மேரேஜ் முடிஞ்ச உடனே வந்துடுவேன், 3 வருஷம், இப்படியே பிள்ளைகளுடைய படிப்பு, இப்படியே அந்த செலவுகள் கூட கூட வீட்டினுடைய சுமைகள், அதையெல்லாம் தாங்கி இளமையை தியாகம் செய்து, வாயை கட்டுப்படுத்தி, வயிற்றை கட்டுப்படுத்தி, விருப்பமில்லாத உணவுகளை உண்டு சகித்து, சகிப்புத்தன்மையோடு, பொறுமையோடு, நோயோடு என்ன செய்யறாங்க? வாராங்க.
இங்கு வெளிநாட்டில் பல வருடங்கள் வாழ்ந்துவிட்டு வரக்கூடியவர்கள் நோயோடு வருகின்றார்கள். இவ்வளவு தியாகங்களையும் உங்களுக்காக செய்கின்றார்கள். அதனால தான் அந்த பெண்மணி சொல்றாங்க, ஏன் இப்படி கணவன்மார்கள் சிரமப்படுகிறாங்க அப்படின்னா, இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்து கொள், கணவனின் தோழமையை பெற்றுக்கொள்வாய். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உரீதுன் நார ஃபஇதா அக்ஸரு அஹ்லிஹா அன்னிஸா. நரகம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, அந்த நரகத்திலே அதிகமாக பெண்கள் இருந்தார்கள். யக்ஃபுர்ன, அவர்கள் நிராகரிக்கின்றார்கள், நன்றி கெட்டத்தனமாக நடக்கின்றார்கள். அயக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹுவையா அவர்கள் நிராகரிக்கின்றார்கள்? இல்லை. யக்ஃபுர்னல் அஷீர, அவர்கள் கணவனை நிராகரிக்கின்றார்கள். வயக்ஃபுர்னல் இஹ்சான, கணவன் செய்த நல்லுபகாரத்தை நிராகரிக்கின்றார்கள். அவர்களில் ஒரு பெண்மணி கணவன் காலம் முழுக்க அந்த மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பான், அவளுடைய ஆசையை தீர்த்து, அவளுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் அவன் நிறைவேற்றி இருப்பான், காலம் முழுக்க அந்த பெண்மணிக்கு செலவு செய்திருப்பான். ஏதாவது ஒரு கட்டத்திலே அவன் அந்த தேவையை நிறைவேற்ற முடியாத ஒரு சிரமத்திற்கு உள்ளாகும் போது அந்த பெண் என்ன சொல்றான், மா ரஐது மின்க ஹைரன் கத்துன், உங்களை திருமணம் செய்து நான் எந்த சுகத்தையும் அடையவில்லையே. பல பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம், நான் உங்களை திருமணம் செய்து எந்த சுகத்தையும் அடையவில்லையே. எப்ப சொல்றாங்க? ஏதாவது ஒரு சூழல்ல அவனால் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி சொல்லும் போது அந்த மனம் எப்படி வலிக்கும் யோசித்து பாருங்கள். உங்களுக்காக இளமையை தியாகம் செய்தவர்கள், உங்களுக்காக பிள்ளைகளை பிரிந்தவர்கள், பெற்றோர்களை பிரிந்தவர்கள், சொந்த ஊரை பிரிந்தவர்கள், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விடும்போது அவர்களுடைய மனம் எவ்வளவு வலிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உமாமா பின் ஹாரிசா அவர்கள் சொல்றாங்க, இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்து கொள், கணவனின் தோழமையை பெற்றுக்கொள்வாய். அடுத்ததாக, கணவன் சொல்வதை அழகிய முறையில் கேட்டு கட்டுப்பட்டு அவனோடு வாழ்ந்து கொள். கணவன் சொல்வதை அழகிய முறையில் கேட்டு கட்டுப்பட்டு அவனோடு வாழ்ந்து கொள். கணவனுக்கு கட்டுப்படுதல், அதனுடைய உச்சபட்ச எல்லை என்ன தெரியுமா? நிறைய பெண்களுக்கு இது தெரிவதில்லை. இன்றைக்கு பெண்கள் சீரியலையும் சினிமாவையும் பார்த்து அந்த போலியான வாழ்க்கையை பார்த்து என்ன நினைக்கிறாங்க, இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை என்று கருதுகிறார்கள். அதனால தான் ஆண்களும் பெண்களும் சமம் என்ற இந்த சடவாத தத்துவம், இந்த சடவாத பிரச்சாரம் பரவலாக்கப்பட்டு மீடியாக்களிலே பார்த்து பழகி அப்படியே வளர்ந்து வரக்கூடிய இந்த பெண் சமூகத்தினர் என்ன செய்யறாங்கன்னா, கணவனுடைய துணை இல்லாமலும் தனித்து நம்மால் நிற்க முடியும், வாழ முடியும், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை என்று கணவனுக்கு கட்டுப்படாத ஒரு நிலையை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் குன்து ஆமிரன் அஹதன் அன் யஸ்ஜுத லிகைரில்லாஹ் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா. சஹீஹ் இப்னு மாஜால 1515வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாரும் யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்வதை நான் கட்டளையிட்டிருந்தால் கணவனுக்கு மனைவி சுஜூது செய்திருக்க வேண்டும். அப்ப கட்டுப்படுதலினுடைய உச்சகட்டம் என்னங்கிறத பார்க்கணும். யாரும் யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்வதாக இருந்தால் ஒரு கணவனுக்கு மனைவி சுஜூது செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் கட்டுப்படுதலினுடைய உச்சகட்டம். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கட்டுப்படுதல் மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை கணவன் சொல்லுகின்றான், கட்டுப்பட வேண்டிய தேவையே இல்லை. லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் படைப்பினங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இருப்பதை கொண்டு திருப்தி அடைதல் உள்ளத்திற்கு ஆனந்தம் அளிக்கும். கணவனுடைய வரவுக்கு ஏற்றவாறு நாம் செலவு செய்ய வேண்டும்.
இன்றைக்கு பல பெண்கள் கணவன்மார்களை கிரெடிட் கார்டு வாங்க வைப்பதற்கு நிர்பந்திக்கின்றார்கள், கடனாளியாக்குகின்றார்கள். கடனாளியாக்கி ஏன்னா அந்த வீட்டில் அது இருக்கின்றது, இந்த வீட்டில் இது இருக்கின்றது, நீங்கள் பல்லாண்டு காலம் வெளிநாட்டிலே வாழ்கின்றீர்கள், ஆனால் அவரை பாருங்க ஒரு வருடம்தான் சென்றார், வீட்டு மனை வாங்கிவிட்டார், வீடு கட்டி விட்டார்கள், நிறைய பொருட்களை சேர்த்து விட்டார்கள், அவர்கள் வீட்டில் அது இருக்கின்றது இது இருக்கின்றது என்று கணவனுக்கு நெருக்கடி கொடுத்து கணவனை கடனாளியாக்கக்கூடிய எல்லா பெண்களும் அல்ல, சில பெண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். அப்ப இருப்பதை கொண்டு திருப்தி அடைதல் உள்ளத்திற்கு ஆனந்தம் அளிக்கும். கணவன் சொல்வதை கேட்டு கட்டுப்படுவது அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும். உமாமா பின்த் ஹாரிஸா அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய உபதேசம், எத்தனை உபதேசம் சொன்னோம்? 2 உபதேசம் சொல்லியிருக்கிறோம். 3வது 4வது உபதேசம், கணவனின் கண்ணின் பார்வையிலும் மூக்கின் நுகர்விலும் கவனமாக இரு. கணவனின் கண்ணின் பார்வையிலும் மூக்கின் நுகர்விலும் கவனமாக இரு. கணவன் பார்த்த உடனேயே அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த பெண் சிறந்த பெண் என்று சொன்னால் கணவன் பார்த்தால் மகிழ்விப்பாள், கட்டளையிட்டால் கட்டுப்படுவாள், அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக, இல்லற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக, தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதிலளிப்பாள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு பெண் சமையல் கட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் கணவன் இல்லற வாழ்க்கைக்காக தாம்பத்திய வாழ்க்கைக்காக அழைத்தால் அந்த பெண் அந்த கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப கணவனின் கண்ணின் பார்வையிலும் மூக்கின் நுகர்விலும் கவனமாக இரு. உன்னிடமிருந்து அவன் அசிங்கமானவற்றை பார்க்காமல் இருக்கட்டும். இன்னைக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எல்லா திருமண வீடுகளிலும் எல்லா பெண்களும் அல்ல, இது அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா பெண்கள் தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பெண்களுடைய சகோதரிகளுடைய ஆதரவு என்பது மிக முக்கியமானது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, உன்னிடமிருந்து அசிங்கமானவற்றை அவன் பார்க்காமல் இருக்கட்டும், உன்னிடமிருந்து நறுமணத்தை அவன் நுகரட்டும். இன்றைக்கு பெண்கள் எங்கே தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டுமோ அங்கு அலங்கரிப்பதில்லை, அலங்கோலமாக நிற்கிறார்கள். எல்லா பெண்களும் அல்ல, பார்க்கிறோம். இன்றைக்கு கணவனுக்கு முன்னிலையில் ஒரு அழுக்கான தோற்றத்தோடு, ஒரு அந்த சமையல் கட்டில் உள்ள அந்த வாசனையோடு வந்து நிற்பது அப்படி அல்ல. சொல்றாங்க, கணவனின் கண்ணின் பார்வையிலும் மூக்கின் நுகர்விலும் கவனமாக இரு. உன்னிடமிருந்து அசிங்கமானவற்றை அவன் பார்க்காமல் இருக்கட்டும், உன்னிடமிருந்து நறுமணத்தை அவன் நுகரட்டும். கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், கணவனுக்காக நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், திருமண வீடுகளிலே இன்றைக்கு உள்ள ஹிஜாபுக்கு மேல இன்னொரு ஹிஜாபு போட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இன்றைக்கு ஹிஜாபை பெண்கள் பேணுவதே கிடையாது. இன்றைக்கு ஹிஜாப் என்பது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. இன்றைக்கு அலங்காரமான உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய அங்க அவயங்கள் வெளிப்படக்கூடிய அளவுக்கு இறுக்கமான ஆடைகளை அணிந்து செல்கின்றார்கள் நம்முடைய சகோதரிகள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. ஹிஜாப் அது ஹிஜாபாக இருக்க வேண்டும், விசாலமானதாக இருக்க வேண்டும், அலங்காரங்கள் இருக்கக்கூடாது, நறுமணம் பூசப்பட்டிருக்க கூடாது. இதையெல்லாம் கவனிப்பதே இல்லை. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, கணவனுக்கு முன்னிலையில் அலங்காரமாக நறுமணத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு திருமண வீடுகளிலே அலங்காரமாக நறுமணங்கள் பூசி நறுமணத்தோடு இருக்கிறார்கள், வீதியிலே அலங்காரமாக செல்கின்றார்கள், பிற ஆடவர்களுக்கு தன்னை அலங்காரமாக காட்டுகின்றார்கள். ஆனால் தன்னை திருமணம் முடித்த உடன்படிக்கை செய்து கொண்ட கணவனுக்கு முன்னிலையில் அலங்கோலமாக இருப்பார்கள். எல்லா பெண்களும் அல்ல, சில பெண்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, உன்னிடமிருந்து அவன் நறுமணத்தை நுகரட்டும். சொல்றாங்க, நீ சுருமாயிட்டுக் கொள்வதும் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும்,
நீ சுத்தமாக இருப்பது, நறுமணம் பூசுவது இழந்த அழகை பெற்றுத்தரும். எப்படி? நீ சுருமாயிட்டுக் கொள்வது அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும். நீ சுத்தமாக இருப்பதும் நறுமணம் பூசுவதும் இழந்த அழகை பெற்றுத்தரும். உமாமா பின்த் ஹாரிஸா அவர்கள் தன்னுடைய மகள் அவர்களுக்கு முதலிரவில் கணவனிடத்திலே அனுப்பி வைக்கும் போது சொல்லக்கூடிய உபதேசங்கள், இந்த உபதேசங்கள் எல்லா சகோதரிகளுக்கும் பொருந்தும். ஆண்கள் எல்லாம் நினைக்க வேண்டாம் நமக்கு எந்த உபதேசமும் இல்லை, நாமெல்லாம் கரெக்டா இருக்கிறோம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கும் உபதேசங்கள் இருக்குது, உங்களுக்கும் வழிகாட்டுதல்கள் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, 5வது 6வது உபதேசம், கணவனின் உணவின் நேரத்திலும் உறக்கத்தின் நேரத்திலும் கவனமாக இரு. சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சண்டை வர்றதே, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது இந்த இடத்தில்தான். அவனுக்கு பசியோடு வருவான் கணவன், வீட்டில் சாப்பாடு ரெடியா இருக்காது, சீரியல் பார்த்து அல்லது நல்ல தூங்கி எந்திரிச்சு அஜாக்கிரதையாக, எல்லா பெண்களும் அல்ல சில பெண்கள், அடிக்கடி சொல்ல வேண்டியது இருக்கு, என்ன செய்யறாங்க, அலட்சியமாக பொடுபோக்காக நம்முடைய வீட்டுக்காரர் தானே எதையாவது செஞ்சு சமாளிப்போம் என்று அந்த உணவின் நேரத்திலும் உறக்கத்தின் நேரத்திலும் கவனம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அதான் அந்த உமாமா பின்த் ஹாரிஸா அவர்கள் சொல்றாங்க, உணவின் நேரத்திலும் உறக்கத்தின் நேரத்திலும் கவனமாக இரு. பசியின் சூடு ஆத்திரத்தை அதிகப்படுத்தும், குறைவான தூக்கம் கோபத்தை ஏற்படுத்தும். ஒரு ஆம்பளை வேலை செஞ்ச களைப்போடு நிம்மதியாக ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் தூங்கலாம் என்று வீட்டிற்கு வரும்போது அவனுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை என்றால் கோபம் ஏற்படும். நீங்க பாருங்க, நிறைய இடங்கள்ல கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் ஓயாத சண்டைகள் சச்சரவுகள், எப்ப பார்த்தாலும் என்னுடைய கணவன் என் மீது எரிந்து எரிந்து விழுகின்றார்கள். கவுன்சிலிங்கு நிறைய கணவன் மனைவி தம்பதிகள் வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் நாம் எதிர்கொள்றோம். எரிந்து எரிந்து விழுகிறாரு, என்ன காரணம்னே தெரியல. அங்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பசியின் சூடு ஆத்திரத்தை அதிகப்படுத்தும், குறைவான தூக்கம் கோபத்தை ஏற்படுத்தும். அவன் வேலைக்கு சரியான முறையில் சுவையான கணவனுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து கொடுத்து பாருங்கள். கணவனின் அந்த தூக்கம், கணவனுடைய அந்த தூக்கத்துடைய விஷயத்தில் கவனமாக இருந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல புரிந்துணர்வோடு நல்ல இணக்கமான அன்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சொல்றாங்க, பசியின் சூடு ஆத்திரத்தை அதிகப்படுத்தும், குறைவான தூக்கம் கோபத்தை ஏற்படுத்தும். எத்தனை உபதேசமாச்சு? 6 முடிச்சிருக்கீங்க, மாஷா அல்லாஹ், கரெக்டா இருக்கிறீங்க. 7வது 8வது உபதேசங்கள், அவனது செல்வத்திலும் குடும்பத்திலும் கவனமாக இரு. அவனது செல்வத்தை பாதுகாப்பது பாராட்டை பெற்று தரும். செல்வத்திலும் குடும்பத்திலும் கவனமாக இரு. அவனது செல்வத்தை பாதுகாப்பது பாராட்டை பெற்று தரும். ஒரு பெண் புகுந்த வீட்டிலே, அந்த புகுந்த வீட்டில் மாமியாருடைய பாராட்டை பெற வேண்டுமானால், அந்த வீட்டில் உள்ள புதிய உறவினர்களின் பாராட்டுதலை பெற வேண்டுமானால், சில பேர் நினைக்கலாம் அவங்க பாராட்டி எங்களுக்கு இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க. அப்ப அந்த பாராட்டுதலை பெற வேண்டுமானால் அந்த குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கணவனுடைய செல்வத்தை பாதுகாப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய கணவன் அவனுடைய இளமையை தியாகம் செய்து, அவனுடைய இரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்து கஷ்டப்பட்டு எனக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய ஆரோக்கியத்திற்காக, மருத்துவத்திற்காக, தன்னுடைய பிள்ளையின் கல்விக்காக அவன் உழைக்கின்றான், ஓடி ஓடி உழைக்கின்றான். அவனுடைய ஆசாபாசங்களை எல்லாம் அடக்கி கொண்டு ஒரு 10 ரூபாய் செலவு செய்வதாக, தனக்காக செலவு செய்வதாக இருந்தாலும் கூட யோசித்து யோசித்து செலவு செய்கின்றான். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு கணவனுடைய செல்வத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கணவனின் குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் கவனமாக இரு. அவனது செல்வத்தை பாதுகாப்பது பாராட்டை பெற்று தரும்.
அவனது குடும்பத்தில் கவனமாக இருந்தால் கணவனின் நேசத்தையும் கணவனின் குடும்பத்தார்களின் நேசத்தையும் பெற்றுத்தரும். புரியுதா இல்லையா? கணவனுடைய நேசம் கிடைக்கணுமா? கணவனுடைய தாயோடு அன்பாக இருங்கள். அவர்கள் உங்களுடைய தாயை போன்று பாருங்கள். ஆனா பொதுவாக ஒரு தமிழ்ல பழமொழி சொல்லி இருக்கிறாங்க, மாமியார் உடைத்தால் மண் சட்டி, மருமகள் உடைத்தால் பொன் சட்டி. அதே மாதிரி தான் மாமியார் என்ன செய்யணும்? தன்னுடைய மகள் வேறு வீட்டிலே வாழும்போது சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கருதுகிறார்களோ அதுபோன்று தன்னுடைய மருமகளையும் தன்னுடைய மகளாக பாவிக்க வேண்டும், தன்னுடைய மகளாக கருத வேண்டும். என்னுடைய மகனின் மனைவி என்ற அந்த சிந்தனையில் என்னுடைய மகனின் அன்பை நான் பெற வேண்டுமானால், என்னுடைய மகன் எப்போதும் என்னை ஆதரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும் என்று கருதினால் மருமகளை மகளாக பாருங்கள். உங்களுடைய மகள் ஒரு தவறு செய்துவிட்டால், ஒரு பாத்திரத்தை உடைச்சிட்டாங்க அல்லது சில விஷயங்களில் கவனக்குறைவாக இருந்தால் அதை எப்படி நீங்கள் சாதாரணமாக கடந்து செல்வீர்களோ அதுபோன்று உங்களுடைய மருமகள் சில விஷயங்களை செய்யும் போது அவற்றையும் சாதாரணமாக கடந்து செல்வதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, அவனது குடும்பத்தில் கவனமாக இருந்தால் கணவனின் நேசத்தையும் அவனது கணவனின் குடும்பத்தாரின் நேசத்தையும் அது பெற்றுத்தரும். எத்தனை உபதேசம் ஆச்சு? 9வது 10வது உபதேசம். உரையினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். 9வது 10வது விஷயம் என்னன்னா, கணவனின் ரகசியங்களை நீ வெளிப்படுத்தாதே. அது அவனது கட்டளைக்கு நீ மாறு செய்யாதே. கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில 1000 ரகசியங்கள் இருக்கும். ஒருபோதும் அந்த ரகசியங்களை உங்களுடைய தோழிமார்களோடு நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளக்கூடாது. 4 சோற்றிற்கு உள்ளால் உள்ள விஷயங்கள் ஒருபோதும் வெளியே செல்லக்கூடாது. நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய தோழிமார்களோடு கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த உறவை, அதிலே உள்ள கூடுதல் குறைகளை டிஸ்கஸ் பண்றது. யாரோடு டிஸ்கஸ் பண்ணலாம்? இப்ப கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு விட்டது, விரிசல் ஏற்பட்டு விட்டது, எப்போதும் ஓயாத சண்டையாக இருக்குது அப்படின்னா, மார்க்கத்தை நன்கு கற்றறிந்த ஒரு ஆலிமாவை அணுகி அல்லது மார்க்கத்தை நன்கு கற்றறிந்த ரகசியங்களை வெளியே சொல்ல மாட்டார் என்று அமானிதத்தை பேணக்கூடியவர் என்ற நம்பிக்கையுடைய மார்க்க அறிஞரை அணுகி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவது தவறல்ல, குற்றம் அல்ல. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? நம்முடைய சமுதாயத்துல யார் யாரிடத்துல இல்லாமோ சொல்லுகின்றார்கள். கவுன்சிலிங்கிற பெயர்ல மாற்று மதத்தவர்களை நாடுகின்றார்கள், மாற்று மத மனோநல மருத்துவர்களை நாடுகின்றார்கள். குர்ஆனிலும் சுன்னாவிலும் இல்லாத தீர்வு உங்களுக்கு எங்கே கிடைக்க போகின்றது? அதனால இந்த கவுன்சிலிங்கிற பெயர்ல மாற்று மதத்தவர்களோடு உங்களுடைய குடும்ப ரகசியங்களை நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளாதீர்கள். மார்க்க அறிஞர்கள், அமானிதத்தை பேணக்கூடியவர்கள் என்று நீங்கள் முழுமையாக நம்பக்கூடியவர்களோடு உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிமாக்களோடு நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். ஆனா கவுன்சிலிங்கிற பேர்ல என்ன செய்யறது? கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்துவது, அதுபோன்று தோழிகளோடு ரகசியங்களை வெளிப்படுத்துவது. தோழிகளோடு இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது அந்த குடும்பத்தினுடைய எல்லா ரகசியங்களை அறியும் பட்சத்தில் அங்கு மேலும் இடைவெளிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். புரியுதா இல்லையா? உங்களுடைய ரகசியங்களை அவர்கள் அறிந்து கொண்டால் உங்களை பற்றிய பலகீனங்களை அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். அது உங்களுக்கு மேலும் வீழ்ச்சியைத்தான் ஏற்படுத்தும். அதான் சொல்றாங்க, அவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினால் அவனுடைய துரோகத்திலிருந்து நீ பாதுகாப்பு பெற முடியாது. கணவனின் ரகசியங்களை வெளிப்படுத்தாதே, அவனது கட்டளைக்கு மாறு செய்யாதே. ரகசியங்களை என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்தக்கூடாது. அவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினால் அவனுடைய துரோகத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியாது. அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் உள்ளத்தில் ரோஷத்தை ஏற்படுத்தும்.
இன்னும் கூடுதலான சில உபதேசங்களை சொல்கின்றார்கள். என் அருமை மகளே, கணவன் சோகமாக இருக்கும் நிலையில் அவன் முன்னிலையில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாதே. எப்படி? கணவன் சோகமாக இருக்கும் நிலையில் அவன் முன்னிலையில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாதே. ஒரு கணவன் வேலையினாலோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால் சோகமாக இருக்கிறான், ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிறான், ஒரு நெருக்கடியில இருக்கிறான் அப்படின்னா அவன் முன்னிலையில் என்ன செய்யக்கூடாது? மனைவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடாது. ஏன் நீங்க சோகமா இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆறுதலாக வார்த்தைகளை கூற வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய பாடங்கள், படிப்பினைகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே வஹி இறங்குகின்றது. சூரத்துல் அலக்கினுடைய 5 வசனங்கள் இறங்குகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் நபி என்பதை உணராத அந்த ஒரு தருணம், பயந்தவர்களாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு தனக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வை மனைவியோடு பரிமாறிக் கொள்கின்றார்கள். அப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படியான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள் பாருங்கள். கல்லா, அப்படி அல்ல, லா யுஹ்ஸீகல்லாஹு அபதன், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். காரணம், நீங்கள் இல்லாதவர்களுக்காக சம்பாதிக்கின்றீர்கள், உறவுகளை ஆதரிக்கின்றீர்கள், அரவணைக்கின்றீர்கள், சிரமத்தில் உள்ளவர்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்கள், அவர்களுடைய சுமைகளை நீங்கள் தாங்கிக் கொள்கின்றீர்கள். இப்படி ஆறுதல் வார்த்தைகளை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்றைக்கும் இஸ்லாமிய வரலாற்றிலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்று சொன்னால் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இல்லையா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த பிறகும் கூட, பல வருடங்களுக்கு பிறகும் கூட, அவர்களுடைய தோழிகளுக்கு தன்னுடைய குடும்பத்திலே ஏதாவது ரபீஹா, அதாவது ஆட்டை அறுத்து விட்டால் அதனுடைய மாமிசங்களை பங்கிடும் போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தோழிகளுக்கும் கொடுத்து விடுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு ஹதீஜாவை விட்டால் வேறு ஆளே இல்லையா என்று கேட்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே மரணத்திற்கு பிறகும் நீங்காத அன்பை அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடம் பிடித்தார்கள் என்று சொன்னால், அப்படியான அப்பழுக்கற்ற தூய்மையான கணவனை ஆதரிக்கக்கூடிய, அரவணைக்கக்கூடிய சிறந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டார். நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுகின்றீர்கள், இல்லாதவர்களுக்காக சம்பாதிக்கின்றீர்கள், அடுத்தவர்களுடைய சுமையை நீங்கள் சுமந்து கொள்கின்றீர்கள், தாங்கிக் கொள்கின்றீர்கள் என்று ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். அப்போ ஒரு மனைவி, கணவன் அவன் சோகமாக இருக்கும் நிலையில் அவனுக்கு முன்னிலையில மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடாது, ஆறுதலை சொல்ல வேண்டும், அரவணைக்க வேண்டும். அதான் சொல்றாங்க, அவன் மகிழ்ச்சியாக இருக்கும் நிலையில் அவன் முன்னிலையிலே சோகத்தை வெளிப்படுத்தாது. அவன் சோகமாக இருக்கும் நிலையில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது உனக்கு வீழ்ச்சியாகும். அவன் மகிழ்ச்சியாக இருக்கும் நிலையில் சோகத்தை வெளிப்படுத்தாது. சோகமாக இருக்கும் போது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தக்கூடாது. கணவன் சோகமாக இருக்கும் போது மகிழ்ச்சியை அவன் முன்னிலையில் வெளிப்படுத்தக்கூடாது. அவன் மகிழ்ச்சியாக இருக்கும் போது நீ சோகத்தை வெளிப்படுத்தாதே. அது உனது சீரிய சிந்தனையிலிருந்து வெளியாகுவதின் அடையாளமாகும். நீ அவனை கண்ணியப்படுத்தினால் அவன் உன்னை கண்ணியப்படுத்துவான். கணவனும் மனைவியும் கண்ணியமாக வாழ வேண்டும். ஆனா இன்னைக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சில ஆண்கள் மனைவிமார்களை அடிமையை அடிப்பதை போன்று அடிக்கின்றார்கள், அடிமையை நடத்துவதை போன்று நடத்துகின்றார்கள். பொது இடங்களில் கெட்ட வார்த்தைகளால், குறிப்பாக
கணவனுடைய உறவினர்களுக்கு முன்னிலையில் அவர்களை ஏசுவது, பேசுவது, அதட்டுவது அவர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அது அவர்களுடைய மானத்தோடு விளையாடக்கூடிய, தன்மானத்தோடு விளையாடக்கூடிய ஒரு விஷயம். அது பல கணவன்மார்கள் இதை பார்ப்பதே இல்லை, இதை சிந்திப்பதே இல்லை. என்னுடைய உறவினர்களுக்கு முன்னிலையில் என்னுடைய மனைவியை நான் அதட்டினால், ஏசினால், பேசினால் என்னுடைய மனைவியை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். என்னுடைய மனைவியை நாளைக்கு அவர்கள் மதிக்க மாட்டார்கள். இதை உணர்வதே இல்லை. அதட்டுறது, ஏசுறது, பேசுறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மனைவிமார்களை முகத்திலே அறைய வேண்டாம். எடுத்த உடனே இன்னைக்கு கை எங்கெல்லாம் வருது? பல கணவன்மார்களுக்கு முகத்தில் தான் அறைகின்றார்கள். முகத்திலே அறைய வேண்டாம். வலா துகப்பிஹ் இல்லா ஃபீ பைத்திக, உங்களுடைய வீடுகளிலே தவிர பொது இடங்களில் அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள். கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் நிறைய இருக்கு. இதெல்லாம் நீ அவனை கண்ணியப்படுத்தினால் அவன் உன்னை கண்ணியப்படுத்துவான். கண்ணியத்தோடு வாழ வேண்டும். பொது இடங்களில் கண்ணிய குறைவாக என்ன செய்யக்கூடாது? கணவனுடைய கண்ணியத்திற்கு மனைவியும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, மனைவியின் கண்ணியத்திற்கு கணவனும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. கண்ணியத்தோடு வாழ வேண்டும். அவனோடு நீ அதிகம் ஒத்து போனால் அவனும் உன்னோடு அதிகம் ஒத்து போவான். எப்படி? அவனோடு நீ அதிகம் ஒத்து போனால் அவனும் உன்னோடு அதிகம் ஒத்து போவான். நீண்ட காலம் தோழமையோடு நீங்கள் என்ன செய்யலாம்? வாழலாம். என் அருமை மகளை நீ அறிந்துகொள், உனது திருப்தியை விட அவனுடைய திருப்திக்கு நீ முன்னுரிமை வழங்காத வரை, உனது விருப்பத்தை விட அவனது விருப்பத்திற்கு முன்னுரிமை வழங்காத வரை கணவனின் நேசத்தை அடையவே முடியாது. என்ன அழகான உபதேசங்கள்! சுப்ஹானல்லாஹ். பாருங்க, உனது திருப்தியை விட அவனது திருப்திக்கு முன்னுரிமை வழங்காத வரை, உனது விருப்பத்தை விட அவனது விருப்பத்திற்கு முன்னுரிமை வழங்காத வரை கணவனின் நேசத்தை நீ அடைய முடியாது. உனது வெறுப்பை விட அவனுக்கு நீ அதிக முன்னுரிமை வழங்க வேண்டும். அல்லாஹ் உனக்கு நன்மை செய்யட்டும், அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் அடிப்படையில், குர்ஆனுடைய போதனையின் அடிப்படையில் இந்த உபதேசங்களை உமாமா பின்த் ஹாரிஸா அவர்கள் தன்னுடைய மகள் உம்மு இயாஸுக்கு இந்த உபதேசங்களை செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இறுதியாக ஒரே ஒரு சில விஷயங்களை சொல்லி என்னுடைய ஷேக், எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? எத்தனை மணி வருங்க? 8 மணிக்கு ஜமாத். எப்போ முடிக்கலாம்? அதுக்குள்ளால. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் மிகப்பெரிய இடைவெளி ஏற்படுவதற்கான பல காரணங்கள், இந்த 10 உபதேசங்கள்ல நிறைய விஷயங்களை நாம சொன்னோம். மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இல்லற வாழ்க்கையில், தாம்பத்திய வாழ்க்கையில் கவனம் செலுத்தாமல் இருப்பது. இதை நான் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுறேன். ஏன்னா ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த திருமணமான புதிதிலே கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கம், அன்பு, பாசம், உறவு, இது சிறிது காலத்திற்கு பிறகு ஒரு இடைவெளியை ஏற்படுத்துகிறது. ஒரு குழந்தை பிறந்து விட்டால், 2 குழந்தை பிறந்து விட்டால், இருவருடைய அன்பும் அந்த குழந்தைகள் மீது பகிர்ந்தளிக்கப்படுகிறது, தவறல்ல. ஆனால் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும். கணவனுடைய எதிர்பார்ப்புகளை, ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சில சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ذهب اهل الدثور بالاجور. செல்வந்தர்கள், நபித்தோழர்கள், ஏழைகளான சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வசதி படைத்தவர்கள் நன்மைகளை எல்லாம் தட்டி கொண்டு செல்கின்றார்கள், நன்மைகளை எல்லாம் தட்டி கொண்டு செல்கின்றார்கள். யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்கள் தொழுவதை போன்று அவர்களும் தொழுகின்றார்கள்.
வயசூமுன கமா நஸூமு, நாங்கள் நோன்பு நோற்பதை போன்று அவர்களும் நோன்பு நோக்கின்றார்கள். வயத்தஸத்தகூன பிஃபுதூலி அம்வாலிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருளினால் செல்வத்திலிருந்து தான தர்மங்களை செய்கின்றார்கள். அதுபோன்று அவலைஸ கத் ஜஅலல்லாஹு லக்கும் மா தஸத்தகூன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன செய்றாங்க, முறையிடுகின்றார்கள். அவர்கள் அதிகப்படியான செல்வங்களை தான தர்மம் செய்கின்றார்கள். இப்படி தான தர்மம் செய்வதற்கு எங்களிடத்தில் வசதி இல்லையே என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்களும் தர்மம் செய்வதற்கான முகாந்தரத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன பிகுல்லி தஸ்பீஹத்தின் ஸதகா, ஒவ்வொரு தஸ்பீஹ், தஸ்பீஹ்னா என்னது சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹும் ஸதகா. வகுல்லி தக்பீரத்தின் ஸதகா, ஒவ்வொரு தக்பீர், தக்பீர்னா என்னது, அல்லாஹு அக்பர், ஸதகா. வகுல்லி தஹ்மீதத்தின் ஸதகா, ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் ஸதகா. வகுல்லு தஹ்லீலத்தின் ஸதகா, ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹும் ஸதகா. வஅம்ரு பில் மஅரூஃப் ஸதகத்துன், நன்மையை ஏவுவது ஸதகா. வநஹ்யுன் அன் முன்கர், தீமையை தடுப்பது ஸதகா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க, உங்களுடைய மனைவியிடத்தில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதும், எப்படி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதும் உங்களுக்கு அந்த விஷயத்திலும் உங்களுக்கு தர்மம் உண்டு அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களிலே ஒருவர் தன்னுடைய மனைவியோடு இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காகத்தானே அதற்குமா நன்மை கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தடை செய்யப்பட்ட வழியில் அவர் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொண்டால் அவருக்கு எப்படி குற்றம் தண்டனை உண்டல்லவா, அவ்வாறே அனுமதிக்கப்பட்ட வழியில் தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளும் போது அதற்காக நன்மையும் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது, தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவது அது தர்மம், அது தர்மம் என்பதை கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களிலே ஒருவர் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் செல்வதாக இருந்தால் பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கட்டும். அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இறைவா எங்களை விட்டு ஷைத்தானை தூரமாக்குவாயாக, எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய குழந்தை வாக்கியத்திலும் ஷைத்தானை விட்டும் நீ தூரமாக்குவாயாக என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கின்றேன் என்றால், ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை இந்த மார்க்கம் அவனுடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வை சொல்லி இருக்கின்றது. இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் அல்லது பெண்கள் ஒரு மன அழுத்தம், பெண்களுக்கு ஒரு மன அழுத்தம், அதாவது மன அழுத்தமும் மார்க்கத்தின் வழிகாட்டல் ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம். நிறைய கணவன்மார்கள் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய குடும்ப பெண்கள் அவர்கள் பிள்ளைகளை வளர்ப்பது, பிள்ளைகளுடைய கல்வி, மருத்துவம், உணவு, ஆரோக்கியம், குடும்ப சூழல், குடும்ப வருமானம், அதற்கு ஏற்றவாறு செலவு செய்வது, இப்படி பல மன அழுத்தங்களுக்குள்ளால் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கணவன்மார்களும் பல மன அழுத்தங்களால் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மன அழுத்தத்திற்கு ஒரு நல்ல மருந்தாக, ஒரு நல்ல நிவாரணமாக இந்த இல்லற வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நிசாஉக்கும் ஹர்சுல் லக்கும் ஃபஅது ஹர்ஸக்கும் அன்னா ஷி'தும், பெண்கள் உங்களுடைய விளைநிலங்கள், அந்த விளைநிலத்தில் நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அதுபோன்று கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் உள்ள அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது, ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றார்கள். எப்படி ஒரு ஆடை மனிதனுடைய உடலோடு ஒட்டி இருக்கின்றதோ அதுபோன்று கணவனும் மனைவியும் நெருக்கமாக வாழ வேண்டும். குளிரிலும் வெப்பத்திலும்
ஒரு ஆடை எவ்வாறு மனிதனை பாதுகாக்கிறதோ அதுபோன்று கணவனுக்கு பாதுகாப்பாக மனைவியும், மனைவிக்கு பாதுகாப்பாக கணவனும் இருக்க வேண்டும். எப்படி தனக்கு பொருத்தமான ஆடையை ஒரு மனிதன் தேர்வு செய்வதில் எவ்வளவு சிரத்தையை மேற்கொள்கின்றானோ அதைவிட கூடுதல் சிரத்தையாக தனக்கான துணையை தேர்வு செய்வதில் அவன் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உடலில் உள்ள குறைகளை எப்படி ஆடை அது மறைக்கின்றதோ அதுபோன்று கணவனிடத்தில் உள்ள குறைகளை மனைவியும், மனைவியிடத்தில் உள்ள குறைகளை கணவனும் மறைக்க வேண்டும். இல்லற வாழ்க்கை இன்பமாக அமையவில்லை என்றால் ஒழுக்கக்கேடான அந்த செயல்கள் உள்ளே புகுந்துவிடும். அதனால கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இல்லற வாழ்க்கை அது அந்த விஷயத்துல நிறைய பெண்கள் வெட்கப்படுறாங்க. அதாவது நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அரபு நாடுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாயும் குழந்தையை பெறுவதற்காக மருத்துவமனைக்கு வருவாங்க. அந்த தாயினுடைய பிள்ளை, பெண் பிள்ளையும் குழந்தையை பெறுவதற்காக மருத்துவமனைக்கு வருவாங்க. அதாவது தாயும் மகனுக்கும் ஒரே நேரத்தில் பிரசவம் நடக்கும். இது அங்கு சர்வசாதாரணமான ஒண்ணு. ஆனா இங்க இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்தா சமுதாயம் விடுமா? என்ன பேச்செல்லாம் பேசுவாங்க. அது போன்று வயதான தம்பதிகள் ஒரு அறையிலே இருந்து கொண்டால் உடனே என்ன செய்யறது? இந்த வயசுல இது தேவையா? சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நான் பேசுவேன். இந்த வயசுல இது தேவையா அப்படின்னு என்ன செய்யறது? நிறைய வயதான தம்பதிகளுக்கு மத்தியில நிறைய இடைவெளிகள் இருக்கிறது. இதுதான் அவர்களுடைய பிரச்சனைக்கு பெரிய காரணமே. பாருங்க, எல்லா குடும்பத்திலையும் எப்ப பார்த்தாலும் உங்க வாப்பாவும் உமாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மாமனாரும் மாமியாரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிவதில்லை, அவர்களுடைய தேவைகள் சரியான முறையிலே பூர்த்தி செய்யப்படவில்லை. ஓப்பனாக சொல்றேன், அவர்களுடைய தேவைகள் சரியான முறையிலே, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுவதில்லை. பல குடும்பங்களில் கணவனும் மனைவியும் எப்படி வாழ்றாங்க அப்படின்னா, சுருக்கமா சொல்ல போனா கணவன் ஒரு ஏடிஎம் மிஷின், மனைவி சம்பளம் இல்லாத வேலைக்காரி. இதை தாண்டி அவர்களுக்கு மத்தியில் எந்த உறவும் இல்லை. இப்படித்தான் பலருடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கிறது. எனவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய கணவனுடைய அந்த உரிமை, ஹக், இது கணவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஹக். அதுபோன்று கணவனும் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக். இந்த விஷயத்துல நீங்கள் எந்த நாட்கள் இஸ்லாம் தடை செய்திருக்கிறதோ அந்த நாட்களை தவிர்த்து உங்களுடைய கணவனுடைய எதிர்பார்ப்புகளை, ஆசைகளை நிறைவேற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், பல குடும்பங்கள்ல மக்கள் நினைக்கிறாங்க பொருளாதாரத்துல தான் சந்தோஷம் நினைக்கிறாங்க. இல்லை, அதை தாண்டி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். ஒரு விட்டு கொடுத்து பரஸ்பர அன்போடு பாசத்தோடு வாழ்ந்து பாருங்கள். அதில் மன நிம்மதி இருக்கின்றது, மன அழுத்தத்திற்கான மருந்து இருக்கிறது. எனவே தொழுகைக்கான நேரமும் நெருங்கிவிட்டது. எந்த உபதேசங்களை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக, அறியாத தெரியாத மக்களுக்கு இந்த மார்க்கத்தின் செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருவானாக. இந்த கல்வி அமர்வு ஒரு பயனுள்ள கல்வி அமர்வாக அல்லாஹு தஆலா ஆக்கியருவானாக. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஐஎஸ்சிடி ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸினுடைய கிளை நிர்வாகத்திற்கும் அதுபோன்று நம்முடைய ஷேக் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இம்மை வறுமை நற்பாக்கியங்களை தந்தல்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.